பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் யோவானுடைய புத்தகத்தில் இருந்து 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லாமல், ஏசப்பா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். திராட்சை செடியின் கொடிகள். நாம் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது ஏசப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு. நான் இருக்கணும் உன் வாழ்க்கையில், அப்போ தான் என் மகனை உன்னால் எல்லாம் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வேர்ஸ், இதுக்கு எதிரான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவான் 15:5 சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இல்லைனாக்கா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் இல்லைனாக்கா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருந்தாக்கா எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் பெற முடியும். ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-6. அதற்கு முன்பு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாம் சாதிக்க முடியும்னு எப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி, நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள்னு சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்திலேயே அந்த பகுதியிலேயே 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும், நீங்கள் ஏன் கூட இருக்கணும், அப்போ தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு உண்மையையும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லி? என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும், நீங்கள் ஏன் கூட இருக்கணும், அதே போல் நான் சொல்கிறபடி நீங்கள் நடத்தணும், என் வார்த்தையின்படி நடக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சம்பவத்துக்குள்ள நாம் கடந்து போவோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-6 வரையிலான வசனங்களை ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே கெனசரத்து கடல் அருகே திரளான ஜனம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வருகிறார்கள். அப்போது 2ஆம் வசனம் சொல்லுது, அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். யாரு? இயேசு ஆண்டவர். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வெறும் கையோடு திரும்பி வந்த மீனவர்கள் இவர்கள். ஒன்றுமே பிடிப்படலை, ஒரு மீன் கூட பிடிப்படலை. ரொம்ப விரக்தியில், வேதனையில், தூக்க கலக்கத்தோடு நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக கடலில் இருந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் சீமோனுடைய படகுல ஏறிட்டாரு. அப்புறம் படகை கொஞ்சம் தள்ளுப்பான்னு சொல்லி அவனை கேட்குறாரு. அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி அந்த வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்கள், நமக்கு அது ஒரு செய்தியை கொடுக்குது. நாம் ஏற்கனவே வாசித்த வசனங்களோடு கூட ஒத்து போகிறத உங்களால் பார்க்க முடியும். நான் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா ஒன்றையும் பெற முடியாதுன்னு இயேசு ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில்
சொன்னதை நாம் ஏற்கனவே வாசித்தோம். இங்கே பேதுருனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படகுல நான் ஏறிட்டேன், இப்போ ஜனங்களுக்கு போதகம் பண்ண போகிறேன், கொஞ்சம் படகை தள்ளி விடுப்பான்னு சொல்கிறாரு. பேதுரு நினைத்திருந்தால், ஏற்கனவே அவன் தூக்க கலக்கத்தில் இருக்கிறான், நைட்டு முழுக்க வேலை செஞ்சுட்டு, ஆனால் மீன் வேறு கிடைக்கல, ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கிறான். அவன் நினச்சிருந்தா, இங்கெல்லாம் என் போட்லலாம் நீங்கள்லாம் ஏற முடியாது, இப்போ போதங்கள்லாம் பண்ண முடியாது, நான் இந்த வலைகளெல்லாம் மடித்து போட்டு நான் போய் வீட்டில் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர் தன்னுடைய படகுல ஏற்றாதபடிக்கு புறக்கணித்திருக்கலாம். அவன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டான். தன் படகில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தான். இது யூஸ் பண்ணிக்கங்க, வாங்க இதில் உட்காருங்க, நான் தள்ளி விடுறேன், இங்கேருந்து பேசுன்னு சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கை படகை கொடுத்தான். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். பேதுரு படகுல இடம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுக்கு இடம் கொடுத்தான். அதை செய்வதன் மூலமாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால் தான் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் கூப்பிடணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வாங்கப்பா, பொறுப்பெடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இடம் கொடுக்கணும். நாம் அவரை புறக்கணித்து விட்டால், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பேதுருவுக்கு ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடைச்சிருக்காது. இயேசு ஆண்டவர் அந்த படகுல ஏறிட்டாரு. அப்புறம் எல்லாம் போதகம் எல்லாம் முடித்த பிற்பாடு சொல்றாரு, சீமோன் பேதுருக்கிட்ட, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள். சீமோன் பேதுருக்கு என்ன ஒரு கோபம் வந்திருக்கும்? ஏன்பா, உன்னுடைய வேலை என்ன? போதகம் பண்ணுறது. நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? கார்பெண்டர் வேலை. நான் யார்? என் குடும்பம் யார்? நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. எங்களுக்கு தெரியாத எப்போ போடணும் வலையை, எப்போ மீன் சிக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு நான் வந்திருக்கிறேன், ஒன்றுமே அகப்படலை. இப்போ போய் மறுபடியும் போய் மீனை பிடிங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா கிளம்பிட்டே இருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், தூங்க போகிறேன்னு சொல்லி அவன் வெறுப்பாக ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை உதாசனப்படுத்தியிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம், கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாருங்க, தன்னுடைய சுய புத்தியின் மேலே அவன் சார்ந்துராமல், நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன் சுய புத்தியின் மேலே சாயாத. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அனுபவம், இதன் மேலே சாயாத. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நிறைய படிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு திறமைகளை கொடுத்துருக்கலாம், ஆற்றல் கொடுத்துருக்கலாம், அனுபவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியாது. இயேசு ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கணும், என் வார்த்தைகள் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாமே இருந்து கூட நீங்கள் உங்கள் சுய புத்தின் மேல் சார்ந்திருந்தால் அதனால சக்ஸஸ் வந்துடாது. பேதுருக்கு எல்லாம் திறமை இருந்தது, அனுபவம் இருந்தது, கடலில் என்ன நடக்கும், எப்போ மீன் சிக்கும் சொல்லி. ஆனால் தன்னுடைய சுய புத்தின் மேலே சாயல, தன்னுடைய அனுபவத்தை வைத்து இயேசுவுக்கு எதிராக பேசவில்லை. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்கல, மாறாக கீழ்ப்படிந்த, ஆண்டவரே நைட்டு முழுக்க நாங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டோம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வலையை போட போகிறேன். ஆமென். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நாம் வாசித்தோம் இல்லையா, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இன்னைக்கு அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி. என் மகனே மகளே, உன் சுய புத்தின் மேலே சார்ந்திராத. நீ தனியாக சாதிக்கணும்னு நினைக்கிற, நிறைய பிரயாசப்படுற, கஷ்டப்படுற, குடும்பத்துக்காக ஓடுற, வேலை செய்கிற, ஆனால் நீ சம்பாதிக்கிற சம்பாதனை உன் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் அதை வைத்து உன்னால் சமாளிக்க முடியுதா? இல்லை. பாதி நாட்கள் தான் ஓடுது, அப்புறம் மீதி எங்கே கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு கையேந்திட்டு நிற்கிற. வீடு வாங்கணும்னு நினைக்கிற, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிற, நிறைய காரியங்களை முன்னெடுத்து நடத்தணும்னு நினைக்கிற. ஆனால் எது உன்னால் செய்ய முடியுது? உன்னுடைய வியாபாரம் செழிக்குதா? நஷ்டத்தில் போய் முடிந்த வியாபாரம் ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டும் உன்னால் சாதிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது? என்னை ஏற்றுக்கொள், நான் உன் வாழ்க்கையில் இல்லை,
நீ பிரயாசப்படுற, ஓடுற, எல்லாம் செய்கிற, ஆனால் என்னுடைய பாதத்தை அண்டை நீ அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்றதை நீ கேட்கறதில்ல. எனக்கு உண்டான நேரத்தை கொடுக்கறதில்ல. என்ன ஆராதிக்கிறது இல்லை. என்ன அன்பு செய்யலை. எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடத்த கொடு. நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நாம் வேகமாக மிஷன் மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம். குடும்பத்தை நடத்துவதற்கும் வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஒரு சில பேர் சண்டேஸு கூட கொஞ்சம் கூட ஜெபிக்கிறதுக்கோ ஆராதனையில் கலந்து கொள்வதற்கான நேரமும் இல்லை. மொபைலில் அதிக நேரம் நாம் செலவழிக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நாம் செலவழிக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிக்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பிக்னிக் போகிறோம், டூரு போகிறோம். ஆனால் இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. வேதம் சொல்லுது, அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இருந்தால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு 1000 திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா எல்லாம் வெறுமை தான். அங்கே உண்மையான சந்தோஷம், சமாதானம் இருக்க போகிறது கிடையாது. இயேசு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பிரயாசப்பட்டும் அடைய முடியாத பலன்களை உங்களால் அடைய முடியும். நீங்கள் எதை தேடி ஓடி அதை கண்டடையாமல் இருக்கிறீர்களோ, எதற்காக நீங்கள் விருப்பப்பட்டு அதை பெற முடியாமல் தவிக்கிறீர்களோ, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அவருக்கு நீங்கள் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்திற்கு இணங்க நீங்கள் நடக்கும் போது, நீங்கள் ஓடி பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை இயேசு பெற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு எது கிடைக்கலையோ அதை இயேசு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்ககிட்ட கொண்டு வருவார். பேதுருக்கு அதுதான் நடந்தது. அவன் பிரயாசப்பட்டு அடைய முடியாத காரியத்தை கர்த்தர் எளிதில் கொண்டு வந்து சேர்த்தார். எல்லாம் மீனும் லீவ் போட்டு போயிடுச்சு நைட்டில். ஆனால் இயேசு ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாம் லீவுக்கு போயிருந்த மீனெல்லாம் டியூட்டிக்கு வந்துடுச்சு. நான் நினைக்கிறேன் வாலண்ட்ரியாக ஓடி வந்து அந்த வலையில் வந்து விழுந்திருக்கும் போல இருக்குது எல்லா மீனும். ஏசப்பா சொல்லிட்டார், வாங்க எல்லாரும் போவோம், பேதுனுடைய வலையில் போய் சிக்குவோம் சொல்லி எல்லாம் எகிரி குதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கடலில் இருந்த நிறைய மீன்கள் அவனுடைய வலையை கிழிந்து போகத்தக்கதாக சிக்கி கொண்டன. இன்றைக்கு அது மாதிரி பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். வெறும் பொருளாதார ரீதியான பெருக்க மாத்திரம் கிடையாது. நீ வாஞ்சிக்கிற சமாதானம் உன் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கொண்டு வருவார். மிகுந்த மன மகிழ்ச்சியை கொண்டு வருவார் ஆண்டவர். நல்ல உடல் சுகத்தை கொண்டு வருவார். இதெல்லாம் எப்போ சாத்தியம்? இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது தான். பேதுரு தன்னுடைய படகுல இயேசுவுக்கு இடம் கொடுத்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். அவர் வரும்போது உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்க போகிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இப்போது உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த வேலையில் கூப்பிடுகிறார்களோ, எங்ககிட்ட வாங்க சாமி, என்னுடைய வாழ்க்கையில் வாங்கப்பான்னு சொல்லி சோர்ந்து போன நிலையில் விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள், பிரயாசப்பட்டும் பலனை அடையாமல் நஷ்டத்திலும் வேதனையிலும் கடனிலும் சிக்கிக்கொண்டவர்கள், குடும்பத்தை நடத்த முடியாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த வேலையில் தொடுங்க சாமி. அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீர் பதில் கொடுத்து நீர் சென்று அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினாலே பெருக்கத்தை, மிகுந்த மன மகிழ்ச்சி, சமாதானத்தை, சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா, எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் சென்னையில் நடக்குது. மதியம் 1 மணி முதல் வந்து கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேரில் யூடியூப் இருக்குது, ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர். போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.